ஹே ஃபேம். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஹேர் கேர் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் ஃப்ரம் விஷ் கேர். ஸோ இது வந்து என்னோடய ஆன்டி ஹேர் ஃபால்க்காக தான் நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் வந்து இருந்துச்சு. லைக் நான் ப்ரீவியஸாக வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் லாரியல் மாற்றினேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறனோ அதோட கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷுர் ஃபார் தட் ஆல்சோ. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஒன்றா ஹேர் வாஷ்க்கு லைக் ஷாம்பு ஒன்று, லைக் கண்ணு முன்னாடி என்ன கண்டிஷ்னர் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். லைக் அப்போல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல. அம்மா சொல்லுவாங்க, முதல்ல உனக்கு முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு எப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சுன்னா, எனக்கு பேபி நான் வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது புரிஞ்சுது. லைக் ஓகே, இப்போ முடி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் ஸ்கின் கேருக்கு நான் கான்ஷியஸாக எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த மாதிரி நான் ஹேர் கேருக்கும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஃப்ரம் விஷ் கேர். ஸோ நான் வந்து பேர் அனாட்டமிலையும் பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணது. ஸோ ஓகே, விஷ் கேர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் இஃப் இட் இஸ் குட் வி வில் கண்டினியூ, இஃப் இட் இஸ் நாட் வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் பேர் அனாட்டமி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ இது வந்து விஷ் கேர் சீரம், ஹேர் க்ரோத் சீரம். ஸோ இது வந்து நைட் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லைக் முடி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கே வந்து இந்த சீரம் ஜஸ்ட் 2 to 3 ட்ராப்ஸ் இந்த இது ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா, அந்த கேப் இருக்குது, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அதை ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறலாம் எந்த ஃபீலும் இருக்காது. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணால் உங்கள் ஹேர் எப்படி ட்ரையாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு வடன்னு இருக்காது, ஆயிலியாக ஃபீல் ஆகாது. ஸோ பார்க்குறக்கும் அது வந்து எதுவுமே என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் ப்ரீவியஸ் நைட் போட்டதுக்கான எந்த டிஃப்ரென்ஸுமே அதில் இருக்காது. ஸோ இது நீங்கள் டெய்லி நைட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். எனக்கு சீரியஸாக டைமே இல்லை. எப்படி சொல்கிறது, என் பையன் தூங்குறக்கே ரொம்ப லேட் பண்ணிடுவான். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் லைக் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஐ எம் யூஸிங் இட். பட் ஆஸ் ஆஃப் நோ ஐ எம் ஜஸ்ட் குட் வித் திஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் ஷாம்பு. ஸோ இந்த ஷாம்பு வந்து ரிவ்யூஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இந்த 2 வீக்ஸில் லைக் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோடய ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் நியூவாக இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஃபைன். லைக் நான் எப்படின்னா நான் 2மே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். இது எப்படின்னா, ஆலிவ் ஆயில், கர்ட் அண்ட் ஆலோவேரா ஜெல். ஸோ இந்த 3யுமே லைக் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி, அண்ட் இந்த ஷாம்பு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிப்பேன். இதுன்னு இல்லை, நான் இது நாள் வரைக்கும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே சரி நான் வந்து அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சும்மா டைரெக்டாக அப்ளை பண்ணவே மாட்டேன். ஸோ லைக் இட்ஸ் குட். ஸோ இட் இஸ் குட் ஆல்சோ. ஸோ யா, எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் தென் இது யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் என்ன பண்ணுவேன்னா, லைக் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் வந்து லைக் ஜஸ்ட் எடுத்து ரூட்டில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஹேருக்கு மட்டும் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு லைக் பாடி வாஷ் எல்லாம் முடியிற வரைக்கும் நான் வந்து வாஷ் பண்ண மாட்டேன். லைக் ஐ வில் லீவ் இட் ஃபார் 10 to 15 minutes, லைக் 30 minutes மாதிரி விடணுங்கிற மாதிரி நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் வி கான்ட் ரைட். ஸோ பாடி வாஷ் ஃபேஸ் வாஷ் முடியிற வரைக்கும் நான் வந்து விட்டுருவேன். ஸோ அட் லாஸ்ட் ஐ வில் பி வாஷிங் மை ஹேர். ஸோ யா, ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் குட் வித் திஸ் ப்ராடக்ட் ஆல்சோ. இஃப் யூ ஆர் having an hair fall, then try for it. இது எனக்கு இதை விட சின்ன, இது எவ்வளோ ml, 250 ml. ஐ எம் நாட் ஷுர் லைக் இதுக்கு கீழே இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணலை. ஸோ யா, யூ கேன் செக் ஃபார் இட் அண்ட் கோ ஃபார் இட். அண்ட்
happy with this product too. Next is the body wash related things. ஸோ இது வந்து கீட்டோ சோப். ஸோ இதை வந்து நான் வந்து 12th or 11th ஐ ஹோப், ஐம் நாட் ஷுர். லைக் என் ஸ்கின்னில் வந்து லைட்டாக அலர்ஜி மாதிரி தெரிஞ்சு, ரொம்ப இல்லை, லைக் குருத்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நிறைய சோப் வந்து போட்டு செக் பண்ணேன், பட் எனக்கு வந்து எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. லைக் அது ரொம்ப பெருசாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, சரியாக ஆகலை. தென் இது வந்து என் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, லைக் இந்த சோப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன், லைக் ஜஸ்ட் ஃபார் த பாடி. ஸோ ஃபேஸுக்கு வந்து நான் தனியாக சிந்தால் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். தென் அதுக்கப்புறம் அது இது மாதிரி நிறைய மாறிடுச்சு. பட் பாடிக்கு நான் இது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டில் நவ். லைக் மேபி நான் வந்து இல்லை ஓகே, நான் வந்து சொல்கிற வெளியிலலாம் போகிறது அப்படின்னா நான் பாடி வாஷ் எடுத்துகிட்டு போய்க்குவேன். ஸோ லைக் ப்ரிஃபர்பிளி இஃப் ஐ எம் இன் ஹோம், ஸோ கீட்டோ வில் பி மை பெஸ்ட். ஸோ உங்களுக்கும் ஏதாவது அலர்ஜி ரிலேட்டட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் இது வந்து பெருசு, லைக் காஸ்ட் ரொம்ப அதிகம்தான். லைக் இதுவே 250. இதே இது சின்னதுலேயும் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து எனக்கு நான் நிறையா ஷாப்பில், மெடிக்கல் ஷாப்பில் வந்து கேட்பேன். இது மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் இருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் கேட்பேன், இருக்காது இப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அங்கே மட்டும்தான் இது இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி லைக் ஐ எம் கெட்டிங் இட். நெக்ஸ்ட் இஸ் பாடி வாஷ். ஸோ இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் இது டெய்லி யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எப்படி சொல்கிறது, இல்லை எனக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் நான் எப்படின்னா இன்றைக்கி நான் வந்து பாடி வாஷ் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சோப் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஒரு வேளை இன்றைக்கி சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் மட்டும், லைக் ஃப்ரம் ஷோல்டர் டு ஃபிங்கர்ஸ், லைக் நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன் போத் த ஹேண்ட்ஸ். ஸோ யா, இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு அந்த டேனான இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. லைக் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் யூஸிங் திஸ், ஈவன் இஃப் ஐ எம் யூஸிங் சோப் ஆர் பாடி வாஷ், ஐ வில் பி அப்ளையிங் த பாடி லோஷன். ஸோ இது வந்து நான் வில்வாவில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நியூ. இதுவும் நான் செக் பண்ணேன் நிறையா. ஓகே, இப்போ தான் நான் புதுசு வாங்கியிருக்கோம், இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் ஓகே வித் திஸ். பட் நான் இதுக்கும் நான் இன்னும் ரிவ்யூஸ் நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா ப்ரீவியஸ் எல்லாமே நான் வில்வா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ஜஸ்ட் லைக் தட் நான் எல்லாமே அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு மாற்றலாமே, வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இதை மட்டும் ஏன் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட் அட் ப்ளே. ஸோ பாடி வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, இது பாடி ஸ்க்ரப்பு. ஸோ ரெண்டுமே கெமிஸ்ட் அட் ப்ளேயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா 2 days once or 3 வீக்லி 2 times or 3 times அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் பாடி வாஷ் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எதுனா மறந்துட்டேனே, அதில் பவர் ஃப்ரூட்டுன்னு சம்திங் ஏதோ ஃப்ளேவர் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இஃப் ஏதாவது வெளியில் போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வெஸ்ட் சைட் போனோம்னா அங்கே சூப்பராக எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படி தான் நான் வந்து பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐம் யூஸிங் திஸ் ஸ்க்ரப். அண்ட் ப்ரீவியஸாக நான் வந்து எம்கஃபேன் பாடி ஸ்க்ரப் சம்திங் என் நேம் கரெக்டாக தெரில. ஸோ அதோடதும் நான் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணியிருந்தேன் லைக் 1 or 2 years பேக். பட் எனக்கு நான் அது வாங்கலை, பெருசாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நான் பாடி வாஷ் வாங்கினனால இந்த ஸ்க்ரப்பும் வாங்கியிருக்கேன். லைக் எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து லெக்ஸில் நல்ல சேஞ்சஸ் தெரியுது. பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஸ்லிப்பர் மாற்றி மாற்றி போடுவோம், இல்லை அந்த வார் வந்து ஒரே மாதிரி மாடலில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரே ஸ்லிப்பரை வந்து நம்ம போட்டுட்ருப்போம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மேபி போடுவோம், இல்லை வெளியில் போனால் மேபி போடுவோம். லைக் அந்த வாரோட இது எனக்கு அப்படியே சம்டைம்ஸ் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். பட் எனக்கு நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. நம்ம நார்மலாக அதை க்ளீன் பண்ணுவோம், பட் அதை எப்படி நம்ம அறியாமையே நம்ம இப்போ 1 day ஹோல் டே நம்ம வெளியில் இருக்கோம், ஒரே ஸ்லிப்பர் போட்டு தான் இருக்கோம், பட் அந்த சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எனக்கு சூப்பர் ஹாப்பி. யா, யூ கேன் கோ ஃபார் இட் கைஸ்.
மெயின்லி இந்த பாடி ஸ்க்ரப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாடி வாஷ் கூட 1 or 2 days அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். பட் இது நான் வந்து எப்படி சொல்கிறது, நல்லாவே யூஸ் பண்ணி எனக்கு அதுக்கான சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஐ எம் ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட் டூ.